ஹாய் ஆல், வெல்கம் டு எங்கள் ஸ்ட்ரீட் சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் ஸ்பெஷல் இறால் வடை தான். இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இறாலாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானலில் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு அது ஏதோ ஒரு இது மாதிரி காய்ச்சி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பண்ணி வச்ச இறாலை வந்து நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு இதில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்க தான் அப்படி தெரியும், ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இது எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு போட்டு சும்மா இந்த வெங்காயம் மாதிரி வதக்கி வச்சு சாப்பிடுவோம். செமையாக இருக்கும். ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா சரி வெளியே போகலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் டைமில் பீச்சுக்கு போனாலே சூப்பராக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock போல் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். சூப்பராக டீலாம் குடிச்சிட்டு. எப்போ ஊருக்கு வந்தாலுமே சரி கண்டிப்பாக வந்து சிஸ்டர் வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. பீச் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி பீச் எல்லாருக்கும் போவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிஸ்டரோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பழகுவாங்க. நல்லா பீச்சுக்கு போயிட்டு நல்லா செமையாக என்ஜாய் பண்ணோம். பார்த்திங்கன்னா பீச்சில் என்ன வருதுன்னா, ரொம்ப வருஷம் கழித்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்கள பார்த்தோம். அவங்க வந்து வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 yearsக்கு அப்புறம் அவங்கள பார்த்தோம். அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா நிறைய கடைகள், நிறைய இங்கே வந்து இது இருக்கும், செமையாக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா அந்த பீச்சு கடல்கிட்ட வந்து அதுக்கப்புறம் போக விட மாட்டாங்க. இங்கேயே ஃபுல்லாக நல்லா சுற்றிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கொத்து பரோட்டாவும் இலை பரோட்டாவும் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு நேற்று. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஸ்பெஷலு, செமையாக இருக்கும். இலை பரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்ன தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து ஒரு இட்லி சாம்பார் சாப்பிட்டா தான் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் செஞ்சுருந்தாங்க, அதையும் சாப்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மழை தூறி இருக்குது. அதாவது நல்லா பெஞ்சாலும் பரவாயில்ல, லைட்டாக தூறல் போட்டு வெயில் அடிச்சிட்ருக்குது. காற்றும் ஓரளவு இதாக இருக்குது, ஆனால் பயங்கரமாக வேர்க்குது. நல்லா வேர்த்தாலே மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க. கிளைமேட்லாம் ஒரு மாதிரி இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ரைஸ் மட்டும் வடிச்சிட்ருக்காங்க, மீதி எல்லாமே உள்ளே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வந்து நான்வெஜ் செஞ்சாலே தயிர் பச்சடி கண்டிப்பாக வேணும். ஸோ தயிர் பச்சடிக்காக ஆனியன் வெட்டி வச்சுருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஸோ இன்னும் தேங்காய், முந்திரி அதெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றலை, கொதிச்சிட்ருக்கு மட்டன் குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்புக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். 65க்காக எல்லாம் போட்டு பெரட்டி வச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா போட மாட்டாங்க. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் முட்டை, அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இதுதான் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா 11 o'clock எல்லாருக்குமே வந்து டீ கேட்டதுனால சூப் குடிக்கிறவங்களுக்கு சூப்பு, மீதி எல்லாருக்குமே டீ இல்லை காஃபி பார்த்திங்கன்னா போட்டு எல்லாம் குடித்தாச்சு. பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து அம்மா அப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க. அம்மாவோட தங்கச்சி, இவன் தம்பி, அப்பா எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க எல்லோரும். ஸோ வந்து சமையல் இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. சாப்பாடும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. மட்டன் குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, ரத்த பொரியல், மாம்பழம். இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லன்ச்சு எல்லாருக்குமே.